தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். காட்டுப்பன்றியை சுட தங்களுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபாரஸ்ட் தான் சுடணுங்கிறதா இருந்தால் எந்த நேரமும் ஃபாரஸ்ட் வந்து விவசாய பக்கத்தில் இருக்க முடியாது. அது கர்நாடக மாநிலங்களில் கொடுத்துருக்க மாதிரி விவசாயிகளுக்கே அதை சுடக்கூடிய இதை கொடுத்தாங்கன்னா நாங்கள் விவசாயத்தை பாதுகாத்துக்கிறோம். பன்றிகள் வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் போது தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி காட்டுப்பன்றிகளை சுட்டுப்பிடிப்பதற்கு வனத்துறை மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நம்ம வனத்துறை கூட்டிகிட்டு வந்து அவரை கையால் சுட வைக்கணும். அண்டு அப்போது வனத்துறை நாம் போய் சொல்கிறது எப்போ, போய் கூட்டிகிட்டு வர்றது எப்போ, அவர் வருது எப்போ, அது சுடுறது எப்போ, அது அவர் வேலை இல்லை. அவர் சொல்லியிருக்கிறத நம்ம வரவேற்கிறோம். ஆனால் இந்த அவர் வந்து சுடணுன்னா நம்மளுக்கு சுட அனுமதி கொடுக்கணும். நம்மளுக்கு ஒரு கன்று கொடுக்கறதுக்கு லைசன்ஸ் கொடுத்து நம்மளுக்கு சுட்ட அனுமதி கொடுத்தா தான் நம்ம ஒரு அளவுக்கு ஏதோ எல்லாமே பாதுகாக்க முடியும். காட்டுக்கும் நம்பருக்கும் 30 கிலோமீட்டரா நான் யாரை போய் கூட்டிகிட்டு வர்றது? நம்ம தோட்டத்தில் யாரை பிடிக்கிறது? அது இது வந்துட்டு விவசாயிக்கே துப்பாக்கி கொடுத்து சுட்டணும் அன்னது சொன்னா நல்லா இருக்கும்னு நான் கேட்டுருக்கேன். நியாயமான நடைமுறையை தமிழ்நாடு அரசு பின்பற்ற வேண்டும் என்று எங்களுடைய கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. 3 கிலோமீட்டர் அல்ல, பன்றியை வன விலங்கிலிருந்து நீக்க வேண்டும் என்பதே எங்களுடைய முற்றிலுமான கோரிக்கை. காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்துவதற்கென்று, வனவிலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கென்று ஒரு தனி துறையை உருவாக்கி அதற்கு சிறப்பு அதிகாரிகளை போட்டு நியமித்து இந்த காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்தினால்தான் முடியுமே தவிர இல்லை என்றால் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த முடியாது என்பது என்னுடைய வாதம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.